ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரோக்கியம் நிறைந்த கற்றாழை ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது என்ன அழகுக்காக தானே பயன்படுத்துகிறோம், வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இதை நம்ம எதுக்காக எடுத்துக்கணும்னா, செரிமானத்தை மேம்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, இரத்த சர்க்கரை அளவுகளை குறைக்குது, குதப்பிளவுகளுக்கு சிகிச்சை அளிக்குது, சருமத்தை மேம்படுத்துது, மனச்சோர்வை குறைக்குது, கற்றல் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துது, வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இது மட்டும் இல்லைங்க, உடல் சூட்டை தணிக்குது, உடலுக்கு வலிமை தருது. கற்றாழை இளம் பெண்களுக்கு வர்ற எல்லா நோயும் குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. கற்றாழையில் 12க்கு மேற்பட்ட ஃபினோலிக் கலவைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனுக்கு தேவையான 22 அமினோ அமிலங்களில் 20 அமினோ அமிலங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் விட்டமின் ஏ, சி, இ எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கற்றாழையை வளர்க்குறதுக்கு ரொம்ப இடம்லாம் தேவையில்லைங்க. ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும். அதே மாதிரி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ஈஸியாக வளர்ந்துடும். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் இருந்தால் கூட உயிர் வாழும். ஒரு முத்தின இலையை ஒடிச்சிட்டேங்க. இதை நான் அடிப்பகுதியை லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போது சைட்லேயும் லைட்டாக கட் பண்ணுவோம். கார்னரில் மட்டும் கட் பண்ணால் போதுங்க. 2 சைட்லேயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி எண்டுலேயும் கட் பண்ணிட்டேன். இப்போ மேல் பகுதி லைட்டாக தோலை மட்டும்தாங்க எடுக்கணும். ரொம்ப சதப்பகுதி வந்துடக்கூடாது. இதே மாதிரி லைட்டாக அப்படியே தோலை மட்டும் சீவினா போதும். இப்போ மேல் பகுதியில் இருக்க தோலை எல்லாத்தையும் இந்த மாதிரி சீவி எடுத்துட்டேன். இப்போது நீல வாக்கில் லைனாக அப்படியே கத்தியிலே கீறிக்கிறேங்க. இப்போது குறுக்க கட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு க்யூபாக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே அடிப்பகுதியும் தோல் வராமல் இந்த மாதிரி கத்தியிலே லைட்டாக சீவினா பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூப்ஸாக வந்துடுச்சு. இந்த மாதிரி க்ரீன் கலர் தோல் வராமல் உள்ளே இருக்க அந்த சதை மட்டும் க்யூப்ஸாக அழகாக வந்துடுச்சு. அந்த எல்லா க்யூப்ஸையும் அந்த தண்ணியில் நான் போட்டு வச்சிட்றேங்க. இப்போது தண்ணியில் போட்டிருந்ததை லைட்டாக அந்த தண்ணியிலே கழுவுனா போதும். திரும்ப நான் கழுவ தேவையில்லைங்க. ஒரு டைம் கழுவுனா போதும், கசக்கவே கசக்காது. இந்த க்யூப்ஸ் இப்போ நான் மிக்சியில் போடுறேங்க. நான் ஒருத்தருக்கு தாங்க செய்கிறேன். ஒரு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 பேர்த்துக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தயிர். இப்போ இந்த ஜாரில் நான் தயிரை சேர்த்துட்டேன். இப்போது சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போதுங்க சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். இந்த மிக்சியை பல்ஸ் மோடில் ஒரு 2 செகண்ட் அரைச்சா போதுங்க. குடிக்கிறப்போ அந்த கத்தாழை க்யூப்ஸு சின்ன சின்னதாக க்ரன்ச்சியாக அப்படியே வர்றப்போ நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு லைக்காச்சும் போடுங்க, அது போதுங்க.